இதயத்தை திறக்கிறதுனா என்ன? உறவுகளை துரத்தல் இல்ல. நம்ம எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும்னு சொன்னா நம்ம உறவுகள் எல்லாம் திறந்து போறது இல்ல. உறவுகளை பெருக்கிக் கொள்றதுன்னு வேணா எடுத்துக்கலாம். நமக்கு திறந்த மனது இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது? நம்மளோட சுய பரிசோதனையும் ஆழ்நிலை தியானம் மட்டும்தான் இதை நமக்குள்ள வெளிப்படுத்தும். அப்ப நமக்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த அகக்குறையில கேட்கணும்னா இரைச்சல்கள்லாம் நிப்பாட்டணும். அந்த இரைச்சல்கள்லாம் நிப்பாட்டும் போது அந்த அகக்குரல் வழி நடக்கக்கூடிய அந்த மனது வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு திறந்த மனதா இருக்கும். கண்கள் ஆன்மாவின் வாசல்னு எடுத்துக்கலாம். நம்ம உடலிலேயே இருக்கிறதுலயே ரொம்ப இந்த ஆன்மாவோட தொடர்புடையது. அதாவது டச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு இணைப்பு உள்ளதுன்னா நம்ம கண்கள் மட்டும்தான். நம்ம தான் அவங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த இணைப்பு சக்தியை திறந்த மனது உங்களுக்கு உருவாக்கி தரும். அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் நமக்குள்ள இருந்து போயிடும். நம்மளையும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம், அடுத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு விடுபடுதல் கிடைக்கும். முற்றும் துறந்த முனிவர் எனக்கு ஒரு வித்தியாசமா தோணுச்சு. முற்றும் துறந்ததுன்னா எல்லாத்தையும் துறந்தவங்களா இல்ல. ஒரு வாக்கியத்துல நம்ம லாஸ்டா என்ன போடுவோம்? புள்ளி வைப்போம், முற்றும் அப்படின்னு. நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நல்லாவே. அது இன்ஃபினிட்டி, எல்லையற்றது, அதற்கு முடிவில்லாதது. அந்த முற்றும் என்ற நிலையை துறந்தவங்க தான் உண்மையான முனிவர்களா இருக்க முடியும். ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நம்ம தொடர்ச்சியா இந்த ஆன்ம பாடங்களை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இதயத்தை திறக்கிறதுனா என்ன? உறவுகளை துரத்தல் இல்ல. நம்ம எல்லார் கூடயும் அன்பா இருக்கணும்னு சொன்னா நம்ம உறவுகள் எல்லாம் திறந்து போறது இல்ல. உறவுகளை பெருக்கிக் கொள்றதுன்னு வேணா எடுத்துக்கலாம். உறவுகள் இன்னும் அதிகமாகும். நம்ம இங்க தியானத்துக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, பார்க்காதவங்க, அவங்க கூட பேசியே இருக்க மாட்டோம். ஆனாலும் அவங்க ஒரு நண்பர்களா நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்மள தேடி அந்த கண்கள்ல, அந்த உடல் மொழியில அது கண்டிப்பா நம்மள நெருக்கமாக்கும். அப்ப வாழ்வே ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அந்த இதயத்தை திறக்க வேண்டியதுதான் முதல் சாவியா இருக்கும்னு நமக்கு தியானத்தோட பலன் முதல்லயே சொன்னேன் இல்லையா? அதற்கான ஒரு படியும் இதுதான். இந்த மாதிரி ஒரு இதய திறப்பு இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஈர்க்கிற சக்தி வருமா, கவர்ந்து இழுக்கிற சக்தி. அது நம்ம பத்ரிஜி வச்சே சொல்லலாம். பாருங்க, அவர் யாரையும் என்ன சொல்றது, நம்ம அவங்கள ஈர்க்கிற மாதிரி பேசணும், நமக்குள்ள அவங்க வச்சு அப்படி சொல்லவே மாட்டார். சொல்லப்போனா அவருக்கு நிறைய கோபம் வரும். எதுனாலும் யாருக்கிட்டையும் முகத்துல நேருக்கா சொல்றவர். ஆனா அவருக்குள்ள அந்த திறந்த மனதுதான் அவரை எல்லாரும் அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டாங்க. மொழி மொழி வேறுபாடு இல்லாம, வயது வேறுபாடு இல்லாம, இன வேறுபாடு இல்லாம அவர்களை நோக்கி அவரால் ஈர்க்கக்கூடிய அந்த சக்தி இருந்தது. ஆனா தான் ஈர்க்கிறோன்ற உணர்வு கூட அவர்கிட்ட இல்லை. அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட சக்தி. அந்த திறந்த மனது இருந்தா ஈர்க்கக்கூடிய சக்தி நமக்குள்ள வரும். அந்த திறந்த மனது அப்படிங்கிறது என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த குழந்தைகளுக்கு இருக்கும், விலங்குகளுக்கு இருக்கும் அந்த திறந்த மனது. நமக்குள்ள அந்த திறந்த மனதை எப்படி கொண்டு வர்றது? நமக்கு திறந்த மனது இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது? நம்மளோட சுய பரிசோதனையும் ஆழ்நிலை தியானம் மட்டும்தான் இதை நமக்குள்ள வெளிப்படுத்தும். அப்ப நமக்குள்ள ஏற்கனவே நம்ம சொன்னோம், அந்த அகக்குறையில கேட்கணும்னா இரைச்சல்கள்லாம் நிப்பாட்டணும். அந்த இரைச்சல்கள்லாம் நிப்பாட்டும் போது அந்த அகக்குரல் வழி நடக்கக்கூடிய அந்த மனது வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு திறந்த மனதா இருக்கும். இன்னொரு உடலை வச்சு அவங்க சொல்றாங்க. உடல் கூட கொஞ்சம் காட்டும் அத. அவங்களுக்கு முகம் இறுக்கமா இருக்கும், தாடைகள்லாம் ஒரு மாதிரி இறுகி. கண்கள் முக்கியமா அடுத்தவங்களை பார்க்காது. கண்கள் ஆன்மாவின் வாசல்னு எடுத்துக்கலாம். நம்ம உடலிலேயே இருக்கிறதுலயே ரொம்ப இந்த ஆன்மாவோட தொடர்புடையது. அதாவது டச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு இணைப்பு உள்ளதுன்னா நம்ம கண்கள் மட்டும்தான். அந்த கண்கள் மூலமா ஒருத்தரை 30 செகண்ட் உத்து பார்க்கும்போது அது குற்றம் கூட ஒரு இதுல சட்டம் இருக்கு. கண்களை உத்து பார்க்க கூடாதுன்ட்டு. ஏன்னா அவங்களோட உண்மையான இயல்பை நம்ம கண்கள் மூலமா அறிஞ்சுக்க முடியும். இந்த திறந்த மனது இல்லாதவங்க யார் கண்களையும் சந்திக்க அவ்வளவு விருப்பப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத நம்மளால உணர முடியும். அந்த மூடின மனது நமக்கு தெரியும்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அந்த திறந்த மனது வரும்போது நம்ம அதற்கான ஸ்டெப் என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை நேசி.
நீங்க உங்களை நேசிக்காம அடுத்தவங்களை நேசிக்கவே முடியாது. அதை நீங்க கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற நேசிப்புனா என்ன? உங்களை ஏற்றுக்கொள்ளுதல், உங்களோட குற்றம் குறைகளோட ஏற்றுக்கொள்ளுதல், எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம முதல்ல உங்களை நேசிக்கிறது. அந்த நேசிப்பு மட்டும்தான் அனைவரிடத்தையும் போக முடியும். அந்த அனைவருக்கும் அந்த நம்ம போகும்போது நம்மளோட அவங்கள பார்க்கக்கூடிய கோணம் மாறிடும், அந்த கண்ணோட்டம் மாறுது. அடுத்தவங்களை நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் எப்ப மாறுது அப்படின்னும் போது, நம்மள போலயே இவங்களும் பல போராட்டங்கள்ல தான் இருக்காங்க, அந்த போராட்டங்கள்ல அவங்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துல ஏறுறோம் மலை மேல, பிடிப்பில்லாம அப்படி திணறிட்டு வர்றவங்களை பார்த்தா நம்மளும் அதே நிலையில இருந்தா நமக்கு என்ன தோணும்? நம்ம தான் அவங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அந்த இணைப்பு சக்தியை திறந்த மனது உங்களுக்கு உருவாக்கி தரும். அந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா ஜட்ஜ்மெண்ட் நமக்குள்ள இருந்து போயிரும். நம்மளையும் நம்ம ஜட்ஜ் பண்ண மாட்டோம், அடுத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ண மாட்டோம். நமக்கு ஒரு விடுபடுதல் கிடைக்கும். அந்த விடுபடுதல் தான் அடுத்த தலைப்பா இருக்கு. பற்றினை விட்டு விடுங்கள். இப்போ நிறைய பேருக்கு தோணும், நம்ம தியானம்னா ஏதோ அமைதியா இருக்கலாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம், மனசு இதான்னு. இவங்க ஏதோ ஆரம்பிச்சிட்டாங்க, பற்றினை விடுங்கள்ன்றாங்க, சாமியார் ஆக்கிடுவாங்களா நம்மள அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்கும் வரலாம், சில பேருக்கு வரக்கூடும். பற்றினா என்ன? எல்லாத்தையும் விட்டுறதா? நான் என்ன முற்றும் துறந்த முனிவரா அப்படின்ற கூட யோசிப்போம். இதுல கூட அந்த முற்றும் துறந்த முனிவர் எனக்கு ஒரு வித்தியாசமா தோணுச்சு. முற்றும் துறந்ததுன்னா எல்லாத்தையும் துறந்தவங்களா? இல்ல. ஒரு வாக்கியத்துல நம்ம லாஸ்டா என்ன போடுவோம்? புள்ளி வைப்போம், முற்றும் அப்படின்னுவோம். நம்ம வாழ்க்கை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நல்லாவே, அது இன்ஃபினிட்டி, எல்லையற்றது, அதற்கு முடிவில்லாதது. அந்த முற்றும் என்ற நிலையை துறந்தவங்க தான் உண்மையான முனிவர்களா இருக்க முடியும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது முற்ற போறதில்ல. அதத்தான் அவங்க முற்றும் துறந்த முனின்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப நமக்கு இந்த பற்றுகளை எப்படி விடுறது? பற்றுகளை விடுறதுனா என்ன? நம்ம ஒரு பற்றுகள்னா நம்ம எல்லா பந்தத்திலையும் இருக்கலாம். அதாவது டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் வாங்க, தாமரை இலை தண்ணி மாதிரி. கண்டிப்பா பந்தங்கள்ல இருக்கணும், ஏன்னா அதுலதான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்குது. அந்த அனுபவம்னா அனுபவிக்கதான் செய்யணும், அனுபவிக்கதான் நம்ம வந்திருக்கோம். அப்ப என்ன? பந்தத்தை விடு. நீங்க இந்த பிடிச்சு வைக்கிற தன்மை, ஒரு அடிமை ஒண்ணு நம்ம அடிமைப்படுத்துறோம், இல்ல அடிமை ஆயிடுறோம். நம்ம யாரையாவது பிடிச்சு வைக்கும்போது நம்மளும் சேர்ந்துதான் அங்க கட்டுப்படுறோன்றத புரிஞ்சுக்கணும். அந்த பற்று அதைத்தான் கொண்டு வரும் நமக்கு வாழ்க்கையில. அந்த போராட்டத்தை நம்மள விட வைக்கும். பற்றற்ற தன்மை தான் வாழ்க்கையோட போராட்டத்தை நம்ம முதல்ல விட வைக்கும். இது இருந்தா அப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும், புலம்பல், வருத்தம், அந்த அந்த வேதனை எல்லாத்துல இருந்து விடுபடணும். முதல்ல பற்றற்ற தன்மைக்கு போகணும். எப்படி அந்த பற்றற்ற தன்மைக்கு போறது? சூழ்நிலைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை வரணும். இப்ப நம்ம புத்தரை சொல்றோம், அது புத்த நிலை புத்த நிலைன்றோம். ஒரு புத்தர் இல்ல, ஏகப்பட்ட புத்தர்கள் வாழ்க்கையில வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு நிறைய மகான்கள் சொல்லுவாங்க. புத்தர்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஆள் இல்ல, அது ஒரு நிலைதான். புத்தருக்கே பாத்தீங்கன்னா ஞானம் வேணும்னு வீட்டை விட்டு ஓடினாரு இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு. அது கூட ஒரு தீவிர ஞானத்தின் மேலே ஒரு பற்று, அது கூட ஒரு பற்றாயிடுது இல்லையா, நம்ம தெய்வத்தின் மேல பற்று வைக்கிற மாதிரி. அந்த பற்று இருந்த வரைக்கும் அவரால் அந்த ஞானத்தை அடையவே முடியல. அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து போதும் எனக்கு அப்படின்னு அவர் உட்காரும் போதுதான், முதல் சொன்ன கதை மாதிரி அந்த இளைய குருவுக்கு அப்படியே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கும் போதுதான் அது உள்ள அந்த ஞானத்தை கொடுக்குது. அந்த மாதிரி பற்றுன்றது விடும்போதுதான் கிடைக்கும். இது ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம நம்ம போயிடுமோ நினைச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ விட்டாதான் அது உண்மையில கிடைக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அந்த பற்றுனால வரக்கூடிய இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்ப நமக்கு அதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த பற்று இல்லாம இருக்கும்போது முக்கியமா என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளோட ஆற்றல் சேமிக்கப்படுது. இல்லைன்னா நம்ம அந்த ஆற்றல், அந்த பற்று பிடிக்கிறதே நமக்கு செலவாயிடுது. அந்த பற்று இல்லாத தன்மையிலேயே நம்மளோட ஆற்றல்கள் சேமிக்கப்படுது. இப்ப தியானத்துல வரும்போது எனக்கு கூட முதல்ல ஆரம்பத்துல நான் கேட்கறதெல்லாம் கிடைக்கிறத நான் பார்த்திருக்கேன். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நிறைய பெரிய விஷயங்கள் கூட ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். நம்ம இதைதான் நினைப்போம், அது உடனே வேற ஏதோ வகையில கிடைக்கும். இப்ப நம்ம பற்ற விடுன்னு சொல்றோமே, நம்ம எல்லாம் இதெல்லாம் கிடைக்குது, நம்ம ஆகா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு தியானத்து மூலமா, என்னமோ கற்ப விருட்ச அடியில உட்காந்துட்டோம் அப்படியே நமக்கு கிடைக்குதே அப்படின்னா, ஒரு மிட்டாய் கடைக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆனா மிட்டாய் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்?
இப்ப நீங்க எல்லாம் கிடைக்குது, அதை நீங்க பற்ற விடுன்றீங்களே, அப்ப நான் அனுபவிக்கவா வேண்டாமா? நீங்க அனுபவிங்க. ஆனா அந்த உணர்வு பூர்வமா, உணர்வு மூலமா அந்த ஒரு தொடர்பு, அந்த என்ன சொல்றது, அந்த அட்டாச்மெண்டோட இருக்காதீங்கன்னு தான் சொல்றேன். அனுபவிக்கணும், ஒண்ணு அனுபவிக்கணும், இல்லைன்னா விலகி இருக்கணும். அதுதான் நமக்கு தெரியும். அனுபவிக்கவும் செய்யணும், ஆனா நம்ம விலகியும் இருக்கணும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நம்ம என்ன நடந்தாலும் திருப்தியா தான் இருக்கோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக். நம்ம என்ன நடந்தாலும் சரி, அது நமக்கு திருப்தி தான் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா அந்த பற்றற்ற தன்மையை நம்ம சொல்லலாம். பற்றற்ற தன்மைக்கு ஒரு சின்ன கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு அரசன் இருந்தார். அவர் ஞானத்துல ரொம்ப ஆன்மீகத்துல நாட்டம் உள்ள ஒரு அரசன். அவரு நான் தன்னோட நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்திருக்காருன்னு கேள்விப்படுறாரு. இவருக்கு அவரை போய் பார்க்கணும் ரொம்ப ஆசை. அவரை போய் பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப புரிஞ்சு புரிஞ்சு போயிடுது. அவரை சுத்தி ஒளியே தெரியுது நமக்கு. மிகப்பெரிய மகான் இவர் தான் நம்ம நாட்டை ஆளணும். நம்ம அவருக்கு ஒரு அசிஸ்டண்டா கூட இருந்துக்கலாம். அப்ப நம்ம நாடு ரொம்ப சுபிட்சமா ஆயிடும் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனா எப்படி நம்ம கூப்பிடுறது? இவங்க எல்லாம் எல்லாத்தையும் தாண்டின நிலையில உள்ளவங்க. கூப்பிட்டா வருவாரா? சரி, நம்ம கேட்டுதான் பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த ராஜா அவர்கிட்ட கேக்குறாரு. உடனே அவர் சரிப்பா அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ராஜா பின்னாடி கிளம்பிடுறாரு. உடனே ராஜாக்கும் மனசுக்குள்ள ஒரு இது. முதல்ல அவருதான் வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவர் வராருன்னு இவருக்குள்ள என்னது, இவர் நிஜமான சன்னியாசியா? மாட்டேன்னு சொல்லுவாரு, நம்ம கட்டாயப்படுத்தணும்னு நினைச்சோம். இவர் வாட்டுக்கு உடனே அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப நம்ம கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டோம், ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கூட்டிட்டு போயிடுறாரு. அங்க போய் அவர் இருந்து நிறைய அறிவுரை. உடனே இவருக்கு மறுபடியும், நீங்க கண்டிப்பா என்னோட இதை நீங்க ஏத்துக்கணும். ராஜாவா தான் நீங்க நீங்க தான் இந்த நாட்டை வழி நடத்தணும், ஆளணும் அப்படின்னு. சரிங்கிற. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவர் வாட்டுக்கு நல்லா பஞ்சனையில படுத்து தூங்குறாரு, நல்ல உணவுகளை சாப்பிடுறாரு, எல்லா அந்த இசைகள் எல்லாம் அனுபவிக்கிறாரு, ஆனந்தமா இருக்காரு. இவருக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக ராஜாக்கு பயம். இவர் ஒரு கபட சன்னியாசி தான், தெரியாம நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப எப்படி நம்ம வெளியில அனுப்புறது? ஏன்னா அவருக்கு ஒரு பயமும் இருக்கு இல்லையா, இருக்காரா இல்லையான்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஏதாவது சபிச்சுட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவர்கிட்ட போய், குருவே உங்ககிட்ட ஒரு சந்தேகம். அது இன்னைக்கு வந்த சந்தேகம் இல்லப்பா, நான் வந்த முதல் நாளே உனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண அப்படின்னு கேட்டாராம். உடனே ராஜாக்கு மறுபடியும் ஒரு இதாகுது. இருந்தாலும் சரி, உன் சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமைதான், சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அந்த ராஜாங்கத்தை தாண்டி அந்த எல்லைகள்லாம் தாண்டி வந்துடுறாரு. வரும்போது, எங்க கூட்டிட்டு போறீங்க, நம்ம எல்லையே முடிஞ்சு போச்சே அப்படின்னு அந்த ராஜா சொல்றாரு. ஆமாப்பா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப இவ்வளவு நாள் நீ கூப்பிட்ட, நான் வந்தேன். இப்ப நான் கூப்பிடுறேன், நீ வா. போதும், எதுக்கு உனக்கு ராஜாங்கம்? நான் என்னோட குடியில எல்லாம் விட்டுட்டு உடனே வந்தேன் இல்லையா, நீ என் கூட வந்துரு. ஐயோ, அது எப்படி? எங்க நாடு, என் மக்கள், அங்க என் மனைவி எல்லாமே இருக்காங்களே. இதுதான்ப்பா அது. நான் அங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன், நான் இங்க இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். உனக்கு அந்த நிலையை புரிஞ்சுக்க தெரியாது, அதனால உனக்கு அது வித்தியாசமா தெரியுது. எங்க இருந்தாலுமே அந்த துறந்த அந்த முனிவர்கள் சந்தோஷமா தான் இருப்பாங்க, அந்த ஞானிகள் சந்தோஷமா தான் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் பாதிக்காது அப்படிங்கறது அவர் சொன்ன உடனே மறுபடியும் மன்னனுக்கு ஒரு, வந்துருங்க வந்துருங்க திருப்பி. இல்லப்பா, திருப்பி வந்தாலும் திருப்பி உனக்கு அந்த சந்தேகம் வரும், நீயா அந்த நிலையை உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பற்றற்ற தன்மைக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா எனக்கு தோணுச்சு. நம்ம இந்த உலகத்துல சேமிக்க கூடியது செல்வம் அல்ல, அது நம்ம எல்லாரும் சொல்றாங்க தெரியும். கண்டிப்பா வெறும் அனுபவங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறோம். இப்ப இந்த பற்றற்ற தன்மையை அடையணும்னா முதல்ல என்ன செய்யலாம்? பிடிச்சதெல்லாம் விடுங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா? பிடிச்சதெல்லாம் நம்மளால விட முடியாது, எடுத்த உடனே விடுறது கஷ்டம். இதுக்கு ஒரு பிராக்டிஸ் மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த பற்றற்ற தன்மை முதல்ல விடணும் அப்படின்னா, அந்த பற்றத்தன்மை நம்ம அடையணும்னா, பற்றுகளை விடணும்னா முதல்ல தேவையில்லாததை ஃபர்ஸ்ட் விடுங்க. தேவையில்லைன்னு எதை நினைக்கிறீங்க? நம்மளோட குணங்கள்ல கூட இருக்கும். தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத செயல்களை செய்யறது, தேவையில்லாம வீட்டுல நிறைய பொருட்களை சேர்க்கிறது, இப்படி முதல்ல தேவையில்லாததை ஃபர்ஸ்ட் விட்டு பழகுங்க. அதுல கூட நம்ம பற்று வச்சிருக்கோம், இது என்னைக்காவது உபயோகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல வச்சிருப்போம் நிறைய வீட்டுல. முதலுக்கு தேவையானதை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத முதல்ல வெளியில அனுப்ப பாருங்க. அப்படி இருக்கும்போது அந்த பற்று நமக்கு கொஞ்சம் அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். பற்றுங்கிறது, பற்றற்ற தன்மைன்றது நல்லா அனுபவிக்கலாம். உண்மையில சொல்லப்போனா அவங்க அனுபவிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்.
உண்மையான அனுபவமா இருக்கும். நம்ம அனுபவிக்கும் போது நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்மளை விட்டு அது போயிடுமோ அப்படிங்கிற எண்ணத்திலே நம்ம அனுபவிப்போம். அது பொருளா இருந்தாலும் உறவா இருந்தா கூட இந்த உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருமோன்ற ஒரு அடி மனசுல ஒரு பயம் இருந்துட்டே கூட நம்ம அந்த உறவுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால தானே இறப்ப கூட பார்த்து பயப்படுறோம். இறப்புன்றது எது? நம்ம பழகுனது, நம்மளுக்கு என்ன சொல்றது, நம்ம சேமிச்சு வச்சோம்னு நினைக்கிற பொருட்களும் ஆட்களும் போறதுதான் நம்ம இறப்புன்னு நினைக்கிறோம். அதுல நம்ம அந்த பற்று வைக்கும் போதுதான் நமக்கு அந்த வலியும் வருது. ஆனா இந்த ஞானிகள் அத்தனையும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க எதையுமே சொந்தமாக்கி கொள்ற எண்ணத்துல இல்ல. நம்ம அந்த இதை சின்ன சின்னதா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சின்ன குழந்தைங்களெல்லாம் இந்த பிளே ஏரியா கூட்டு போகும். வீட்டுல கொஞ்சம் அளவுக்கு பொம்மை வாங்கி வச்சிருப்போம். அந்த குழந்தைங்க அதுல ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். அடுத்த குழந்தைங்களுக்கு கூட கொடுக்காது. நான் தான் எந்துதான் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்கும். ஆனா இந்த பிளே ஏரியாவுக்கு போனா வீடை விட ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா விளையாடுவாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் அங்க இருக்க போறோம்னு. நிறைய பொருட்களும் இருக்கும். நல்லா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா வெளியில வரும்போது அவங்க வாட்டுக்கு வெளியில வந்துருவாங்க. அத போல நம்ம உலகத்துல நமக்கு இருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா அனுபவிக்கலாம். அந்த பற்றில்லாத தன்மையில உண்மையிலே நம்ம நம்மளோட அனுபவிக்கிறதோட இன்பம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அது சொந்தம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அனுபவிக்கும் போது நமக்கு அந்த பயம் இல்லாம அனுபவிக்கலாம் இல்லையா? இருந்தாலும் சரிதான், இல்லைன்னாலும் சரிதான். அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சா எப்படி இருக்கும்? இதுல வெறும் பொருளோ வெறும் உறவுகள் மட்டும் இல்ல, நம்ம நம்பிக்கைகள் கூட, நம்பிக்கைகள்ல கூட நம்ம தீவிர பற்று வைக்கிறோம். அது கூட அவ்வளவு நல்லது கிடையாது. இப்ப நமக்கு ஒரு உண்மை தெரியுது, அது இன்னொருத்தருக்கு புரியல. நம்மளோட உண்மை அவங்களோட உண்மையா இருக்கணும்னா எந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. நம்மளோட உண்மை நமக்கான உண்மை, அவங்களோட உண்மை அவங்களுக்கானது. அதனையும் கூட நமக்கு மாற்றிக்கொள்ள வேண்டாம். நம்ம யூனிக், தனித்துவம் என்ற அந்த ஒரு பாடம் தான் இந்த பற்றற்ற தன்மையில நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்மீக பாடம். அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த தனித்துவ தன்மையிலையும் கூட மாறாமலாம் இருக்க போறது இல்லை. அதுவும் கூட நிரந்தரமானது கிடையாது. ஏன்னா பிரபஞ்சமே நிரந்தரமானது கிடையாது, விரிவடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஒரு நெகிழ்வு தன்மையோட நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோமான்னா இதுதான் பரிணாம வளர்ச்சி. நம்ம புதுசு புதுசா கத்துக்கிட்டே தான் இருப்போம். இன்னைக்கு கத்துக்கிட்டது இதுதான் அப்படின்றதுல சயின்ஸே நிக்கிறது இல்லை. இப்போ ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா சுகருக்கு இதை சாப்பிட்டா சுகர் வரணும், அப்புறம் கேட்டா அதை சாப்பிடாம இருந்தாதான் சுகர் வராது. இப்படி ஒரு அறிவியலே மாறிக்கிட்டு இருக்கும் போது நம்மளும் கூட எதுலையுமே பிடித்ததோட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தியானம் கூட வழிமுறை. அதை கூட நான் தியானம் பண்றேன் அந்த ஒரு பிடித்தல் இல்லாம இருக்கும்போதுதான் உண்மையான தியானமே நமக்குள்ள நிகழுது. அந்த பிடிப்பு, அந்த பிடிப்பற்ற தன்மைதான் நமக்குள்ள மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். நமக்குள்ள அந்த அன்போ மத்த மேங்கல இருக்கிற அக்கறையோ கூட உண்மையா இருக்காது. இது கிடைச்சாதான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாலே நமக்குள்ள அந்த பிடித்தல் தன்மை வந்துடுது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு இது நினைக்கிறேன். பறவைகளை நம்ம மிருகங்களை கூட நம்ம பழக்கிறோம். நம்ம வீட்லயே அதை கட்டி போடலைன்னா நம்ம கூட இருக்கு. ஏன்னா அதை நம்ம என்ன சொல்றது, டொமஸ்டிகேட்டட், பழக்கப்படுத்திட்டோம். பறவைகளை பழக்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அது மிக சுதந்திரமானது. அதை கூண்டுக்குள்ள வச்சு நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் கையில வச்சிருக்கேன், எனக்கு அது என்னோட தோழன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த கூண்டை திறந்து விடுங்க, அப்பயும் அது உங்க தோள்லையும் கையிலையும் அன்பா, அதாவது நான் சுதந்திரமா இருந்தாலும் உன் கூட இருப்பேன்னு சொல்லுது பாருங்க. அந்த ஒரு ஆன்மா கனெக்ஷன் வரும்போது மட்டும்தான் உண்மையான பற்றற்ற தன்மையில இருக்கிற அந்த அனுபவத்தை நம்மளால பெற முடியும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த பற்றற்ற தன்மை இருந்தா நமக்குள்ள அந்த ஆணவம், அகங்காரம் எழுதல் அது முதல்ல நம்மளை விட்டு விலகுது. அது விலகும் போது மட்டும்தான் அந்த பூர்ணாத்மாவோட முதல் தொடர்பை நம்மளால ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அப்படிங்கிறதா இன்னைக்கான அந்த 3 ஆன்மீக பாடங்களை பார்த்தோம். முதல் பாடம் அகக்குரலை பின்பற்றுங்கள். 2வது பாடத்துல நம்மளோட மனதை திறந்து வையுங்கள். 3வது பாடத்துல பற்றற்ற தன்மையில் இருங்கள். இன்னைக்கு பார்த்த இந்த 3 பாடங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு மிக்க நன்றி மாஸ்டர்ஸ்.